ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ திலக்கின் நீட் உலகம். ஸோ யா 6 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 months ஆயிடுச்சு கடைசியாக நான் வீடியோ போட்டு. 6 monthsல எனக்கும் நிறைய ஆயிடுச்சு. 6 months லைக் மே 2025 நீட் அட்டம் ஒன்று கொடுத்தேன். அது ரொம்ப அதிக மார்க்கும் இல்லை, கம்மி மார்க்கும் இல்லை, ஆவரேஜ் மார்க் ஒன்று வந்துச்சு. அஃப்கோர்ஸ் கொஷின் பேப்பர் டஃப். நம்ம என்னென்னலாம் சொன்னாலும் நம்ம மேலே இருக்கிற மிஸ்டேக் நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். நம்ம அந்த கஷ்டமான லெவல் ஆஃப் கொஷின் பேப்பருக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகல. ஈஸியாக இருக்கும்னு நினச்சி ஒரு மைல்டான லெவல் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால அந்த மார்க் வரல. ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு எதுவும் கிடைக்கல. செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்குன்ற ஒரு ஹோப்போட இருந்தேன். அந்த ஹோப்ல இருக்கும்போதே ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சரி சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் தான், சரியாயிடும்னு பார்த்தா சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இந்த லாஸ்ட் 3 monthsலயே எனக்கு 2 சர்ஜரி ஆயிடுச்சு. அதுலயே வந்து பெட்லயே தான் இருக்கு, பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே 3-4 மாசம் போயிடுச்சு. இப்போ டிசம்பரே வந்து ஆகஸ்ட்ல எனக்கு சர்ஜரி, ஃபர்ஸ்ட் சர்ஜரி ஆச்சு. இப்போ நவம்பர்ல இன்னொரு சர்ஜரி ஆச்சு. இப்போ டிசம்பரா, இப்போ வரைக்குமே பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன் நான். இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு வரேன். சரி ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம், நீட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு ஆக்சுவலா காலேஜ் கிடைச்சது, செல்ஃப் ஃபினான்சிங்ல ஒரு பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சது. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ டிசம்பர் ஆயிடுச்சு, இன்னும் நான் காலேஜ் போல, பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு போகணுமா, இன்னும் 4 months ஆஃப் கிரைண்டிங் பண்ணோம்னா நம்ம மேபி கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த ஐடியால தான் நான் இருக்கேன். இப்போ 5 months இருக்கு, ஃபுல்லா கூட இல்லை, 5 months நமக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 147 days இருக்கு டு நீட் 2026. அஃப்கோர்ஸ் நீங்க 2025 மாதிரியே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வில் பி வெரி டஃப். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பிளானர் ஃபார் பயாலஜி நான் சொல்றேன். ஆக்சுவலா இது இந்த பிளான் வந்து லாஸ்ட் இயர் என் சீனியர்ஸ், அதாவது எனக்கு முன்னாடி இருப்பாங்களே ரீரிப்பீட்டர்ஸ், அவங்க ட்ரை பண்ணாங்க. அது நான் வந்து என்னடா இவனுங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சு விட்டேன். பார்த்தா அது ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த பிளான் நான் இப்ப சொல்றேன். அதாவது 45 days பிளான். இப்போ 147 days இருக்கா, 45 days பிளான் ஃபார் நீட் பயாலஜி. இந்த உங்களுக்கு 32 சாப்டர்ஸ் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஐ திங்க் 11th வந்து 19 சாப்டர்ஸ் இருக்கு, அண்ட் 12th வந்து 13 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ 32 சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பயாலஜிக்குன்னு கொடுக்க போற டேஸ் வந்து 45 days. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்க தான் அந்த பிளான் போட போறீங்க. என்னடா இது இவன் பிளான் சொல்லுவான்ட்டு இந்த வீடியோ தொட்டா இப்ப நம்மள பிளான் போட சொல்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன் இருங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் மத்தவங்க சொல்ற பிளானை நீங்க போட முடியாது. உங்களுக்கு டேஸ் நான் சொல்றேன், டேஸ் தான் வந்து 45 days. அந்த 45 days நீங்க என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா சாப்டர்ஸ் நான் இந்த சாப்டர் இன்னைக்கு படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது நீங்க தான் போட போறீங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்காது. எனக்கு வந்து போட்டோசிந்தசிஸ், அந்த பிளான்ட் பிசியாலஜி எனக்கு கஷ்டம். ஆனா சில பேருக்கு அது ஈஸியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர் கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். 32 days இருக்கா, 32 daysல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா 32 days முடிஞ்சிடுச்சா. 32 days பிளஸ் 10 days வந்து யூனிட் ரிவிஷன். நீங்க வந்து ரேண்டமா போடாதீங்க உங்க சாப்டர்ஸ். இப்போ வந்து ஹியூமன் பிசியாலஜில வந்து இப்போ பாடி ஃபிளூயிட்ஸ் போட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து லிவிங் வேர்ல்ட் பயாலஜி அப்படி போடாதீங்க. அந்த யூனிட் ரிலேட்டடாவே போடுங்க. ஒரு நாள் இப்போ லைனா கூட போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த யூனிட் குள்ளேயே போங்க. இப்போ பிரீதிங், அடுத்த நாள் பாடி ஃபிளூயிட்ஸ், அடுத்த நாள் எக்ஸ்கிரீஷன். இல்ல அந்த யூனிட் குள்ளேயே ஸ்கிராம்பிள் பண்ணுங்க. ஒரு நாள் பாடி ஃபிளூயிட்ஸ், அடுத்த நாள் நியூரல் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன். அந்த மாதிரி அந்த யூனிட் குள்ளேயே இருக்கணும் நீங்க. அந்த யூனிட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகாலஜி நான் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன், அடுத்த நாள் வந்து ஈகோசிஸ்டம், அடுத்த நாள் பயோடைவர்சிட்டி. இந்த 3 சாப்டர் ஒரு நாள் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு 3 நாள் முடிஞ்சிருச்சா. 4வது நாள் யூனிட் ரிவிஷன். அந்த ஈகாலஜி 3 சாப்டர் யூனிட் ரிவிஷன். அஃப்கோர்ஸ் ஒன் டே ஒன் சாப்டர் படிக்க முடியாதா. நீங்க ஃப்ரெஷ்ஷாவே படிக்கிறீங்கன்னா கூட 2.5 3 hours ஆகும் மேக்ஸிமம் அதை படிச்சு முடிக்கிறதுக்கு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. தட்ஸ் இட். பிவைக்யூஸ் முடிச்சுட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அந்த நாள். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க நீட் பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தயவு செஞ்சு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான். அதுக்காக அதுக்கு ஓவரா கொடுத்தீங்கன்னா இது போயிடும், பயாலஜி போயிடும். பயாலஜி தான் உங்க ஸ்கோர் ஏத்தி விடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 4 hours வரைக்கும் கொடுங்க பயாலஜிக்கு. மினிமம் நீங்க 2 hours ஆகுது கொடுக்கணும் டெய்லி. அது கீழே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மார்க் ரைஸ் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போ ஒரு நாள், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் லென்த்தியான சாப்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 hours ஆர் 2 hours மேக்ஸிமம் வந்து தியரி ரிவிஷனுக்கு, தியரி படிச்சு முடிக்கிறதுக்கே நமக்கு ஆயிடும். ஓகே, அந்த ரிமெம்பர் பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம், கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமெம்பர் பண்றதுக்கு. தென் ஒரு 1 hour ஆர் 2 hours நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். பிவைக்யூஸ் டெஃபினட்டா அந்த நாளே முடிச்சிருங்க. முடிச்சிட்டு சரி உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. உங்களுக்கு அது ஓகே, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அந்த சாப்டர்ல. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தா இதான் ஆன்சர் தெரியற வரைக்கும் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சாப்டர் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து யூனிட் ரிவிஷன் பண்ணுவீங்களா, அந்த 3 சாப்டரையும் சேர்த்து. அப்போ வந்து நீங்க ரிவிஷன், தியரி ரிவிஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ரீசெண்டா தான் நீங்க அந்த தியரி ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க எவ்வளவு முடியுமோ அன்னைக்கு. அந்த யூனிட் ரிவிஷன் தான் கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்றேன். மினிமம் 300 to 400 கொஸ்டின், ஈவன் 500 கொஸ்டின்ஸ் கூட நீங்க போடலாம் அந்த நாள்ல.
பிகாஸ் ஒரு ஹோல் 3 ஹவர்ஸ் இல்ல 4 ஹவர்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் சால்விங் மட்டும் கொடுக்க போறீங்க. ஸோ யூனிட் ரிவிஷன் டேஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 32 டேஸ் 32 சாப்டர்ஸ் 10 டேஸ் ஃபார் 10 யூனிட்ஸ் டோட்டலா 42 டேஸ் ஆச்சு. நம்ம 45 டேஸ் பிளான்ல 42 டேஸ் வந்து இந்த மாதிரி ஆச்சு. மீதி 3 டேஸ். இந்த 3 டேஸ் என்ன பண்ணுங்க, உங்க டஃப்பான சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ஸ் அந்த சாப்டர், மாலிகுலர் பேசிஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அந்த மாதிரி கஷ்டமான சாப்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டே ஒன்று. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்விங் நீங்க எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஸோ 45 டேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேவா? 32 டேஸ் 32 சாப்டர்ஸ், 10 டேஸ் 10 யூனிட் ரிவிஷன்ஸ், பிளஸ் அந்த 3 டேஸ் நீங்க உங்களுக்கு எது டஃபா ஃபீல் பண்றீங்களோ அந்த சாப்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டே கொடுங்க. 45 டேஸ் இந்த பிளான் முடிஞ்சிடுச்சா, நெக்ஸ்ட் 5 டேஸ் 46th to 50th டே வரைக்கும் ஃபுல் பேப்பர்ஸ், பயாலஜி ஃபுல் பேப்பர்ஸ் தரோவா, அதாவது உங்களை ஃபுல் பேப்பர் சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிட்டு எவ்வளவு கரெக்ட் எவ்வளவு ராங்னு பார்த்துட்டு தூக்கி போட்ட சொல்லு. அதை அனலைஸ் பண்ணுங்க. எந்த சாப்டர்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஒரு டைம் பண்ற மிஸ்டேக்கை கண்டிப்பா நீங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்குமே நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்க பிவைக்யூஸ் பார்த்தாலே உங்களுக்கு பாதி கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா என்சிஆர்டி, அந்த என்சிஆர்டி தவிர அவனால எங்க இருந்து கேட்க முடியாது. அதையே தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட், அந்த மாதிரி தான் இருக்கும். லென்த்தி ஆக்க முடியுமே தவிர பயாலஜியை வந்து கஷ்டமாக்க முடியாது. எவ்வளவு முடியுமோ அவன் லென்த்தி ஆக்குவான், ஆனா கஷ்டம் ஆக்கவே முடியாது. ஏன்னா என்சிஆர்டி தவிர அவனால எங்க இருந்து கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ பிளான் அக்கார்டிங்லி நீங்க இன்னைக்கு பிளான் போடுங்க. இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு. 45 நாளையில இருந்து போடுங்க, இன்னில இருந்தே போடாதீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து உங்க பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டு நாளையில இருந்து 45th டே வரைக்கும் என்னென்ன படிக்க போறீங்க, சாப்டர் வைஸ் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க தான் போட போறீங்க எந்தெந்த சாப்டர்ஸ் எந்தெந்த டே படிக்க போறீங்கன்ட்டு. ஸோ வந்து அதாவது எப்படி தெரியுமா, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஈஸியான, நான் தான் சொல்றேன், ரேண்டமான சாப்டர்ஸ் போடாதீங்க. யூனிட் வைஸ் போங்க. யூனிட் வைஸ்க்குள்ள நீங்க எப்படி வேணா வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நாள் பாடி ஃபிளூயிட்ஸ், இன்னொரு நாள் கெமிக்கல் கோஆர்டினேஷன், அந்த மாதிரி வந்து யூனிட் குள்ள ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. பட் ரேண்டம் சாப்டர்ஸ் போடாதீங்க, அது உங்களுக்கே புரியாம போயிடும். சரியா? சோ உங்களோட அந்த யூனிட் ரிவிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த நாள் அதை வந்து ஃபுல்லா கொஸ்டின் சால்விங் யூஸ் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இதை நீங்க ப்ராப்பரா இந்த 45 டேஸ் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்கன்னா அடுத்த தலைவலி உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? எங்க இன்ஸ்டியூட்ல எல்லாம் போன சொன்னா படிச்ச இடத்துல மார்ச் வரைக்கும் ஒரு போர்ஷனே படிங்க, ஏப்ரல்ல வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. எங்க சீனியர்ஸ் எல்லாம் கேட்கல. நாங்க வந்து சரி மேம் சொல்றாங்க, மேம் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எங்களை சொதப்பி விட்டு சீனியர்ஸ் தான் சீட் எடுத்து போயிட்டாங்க. சோ ஃபுல் டெஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 45 டேஸ் பிளான் முடிஞ்சுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஜனவரி 20th கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஜனவரி நீங்க ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னும் பிப்ரவரியில வந்து நீங்க ஃபுல்லாவே பயாலஜிக்கு ஃபுல் டெஸ்ட் பிளான்லயே போங்க. ஓகேவா? ரிவிஷன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுனா யூனிட் ரிவிஷன் ஜஸ்ட் ஒரு half an hour ரிவிஷன் எடுத்துக்கணும். ரிவிஷன் இந்த சென்ஸ் நீங்க 2 hours ஒரு சாப்டருக்கு வந்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா அது ரிவிஷன் கிடையாது. அப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ இப்போ இந்த 45 டேஸ்ன்றது நீங்க படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, ரிவிஷனுக்கு வேண்டாம். படிங்க. ஃபுல்லா எவ்வளவு கிளியரா முடியுமோ படிச்சிருங்க. தென் ரிவிஷன், அதாவது பிப்ரவரி மார்ச் அப்போ ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன்ன்றது half an hour அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிறீங்கன்னா வந்து அது சுத்தமா டைம் பத்தாது. மார்ச்ல எல்லாம் உங்க மைண்ட் அப்படியே படபடன்னு இருக்கும். ஓகேவா? சோ பிளான் அக்கார்டிங்லி இதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸ்க்கும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? செஸ் பை.